ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேரினேஷனுக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், வரமிளகாத்தூள், கலருக்காக வந்து நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். ஸோ வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் நல்ல மணமாக இருக்கும், அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் உங்களில் நிறைய பேர் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துவீங்க, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துவேங்க. அதனால் வந்து ஒரு லெமன் வந்து நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து மேரினேஷன் வந்து பேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷில் கோட் பண்ணும்போது நல்லா வந்துட்டு கோட் ஆகும். இப்போ வந்து மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு நான் மீன் எடுத்திருக்கேங்க. இதை நல்லா வந்துட்டு மசாலாவை வந்து நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். கோட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. நீங்கள் வந்து ஓவர் நைட் மேரினேட் பண்ணிங்கன்னா கூட நல்லது, ரொம்ப நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா வெயிலில் வச்சு எடுக்கிறனா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிலில் வச்சுடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், இப்போது நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா பாருங்கள் எந்தளவுக்கு கோட்டாக இருக்குன்னு. நான் நல்லா வெயிலில் வச்சு தான் எடுத்தேன். இப்போ நல்லா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனா கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை மேலே போடுறேன், நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம ஆயிலில் வந்து கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும். அதனால் இப்போ இதை வந்து 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாங்க. தோசைக்கல்லில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் 3 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயிலை நல்லா தோசை தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். அதனால் அதுக்கப்புறமா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், 2 சைடும் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிருங்க. இங்கே பாருங்கள் மசாலா எந்தளவுக்கு கோட்டாக இருக்குன்னு, ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீன் வறுவலுக்கு வந்து என்னோடய ஃபேவரெட் மெயின் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா ரசமும் மீன் வறுவலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃபில்ஃபில்லிங்காக இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா. உங்களுக்கு எந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்கும், லைக் வந்து எந்த மெயின் டிஷ்ஷோட உங்களுக்கு ஃபிஷ் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே பாருங்கள் சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கோட் பண்ண மசாலா பாருங்கள் எந்தளவுக்கு பிரியாமல் எப்படி வந்து அழகாக ஒட்டி இருக்குன்னு மீன் மேலே. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் ரச சாதத்தோடு சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு, அதாவது ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த லைக்கை தட்டி விடுங்க. பாய்.